ஜூன் 1 2009க்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அன்றைய 6வது ஊதியக்குழுவில் வந்து 3170 ரூபாய் ஊதிய வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கு வந்து அது 16,000 அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 16 முதல் 20,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அது சரி பண்றதுக்காக கேட்டுதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். கடந்த 16 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கோம். நம்முடைய முதல்வர் அவர்கள் சென்ற ஆட்சியின் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது வந்து எங்களுக்கு நேரில் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. தேர்தல் அறிக்கை 311லயும் இதை வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப என்னன்னா ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் நாங்க போராட்டம் பண்ணியிருந்தோம். 3 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஜனவரி 1 எங்களுக்காக ஒரு ஊதிய முரண்பாட்டை களைவதற்காக ஒரு குழு போட்டாங்க. பட் அந்த குழு வந்து 3 மாதத்துல அறிக்கை சமர்ப்பிக்குன்னு சொன்னாங்க. ஆனா 3 வருஷம் ஆயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த பதிலும் இல்லை, எந்த தீர்வும் இல்லை. சோ அரசாணை வேண்டி நாங்கள் காலவரையற்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குதுங்க சார். டிசம்பர் 26 இருந்து சென்னையில நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க முதல்வர் ஐயாட்ட இருந்து நல்ல ஒரு பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்று முதல் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நாங்க மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக விடுமுறையில தான் போராட்டம் நடத்தினோம். ஆனா இன்றைக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் வந்து விடுமுறையை முடித்து இன்று பள்ளி திறப்பிலையும் பள்ளி புறக்கணித்து பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். இதை வந்து அமைச்சரும் முதலமைச்சரும் தலையிட்டு எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. நாங்க நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் எங்களுடைய கல்வி பணியை தொடரணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மத்திய இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் வருங்க பாருங்க. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வந்து நாங்க கேட்கல. மாநில அரசுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் இவ்வளவு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டெட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ஒரு நியமன தேர்வு எழுதி பணிக்கு வர ஒரு ஆசிரியரோட அடிப்படை ஊதியம் 20,600. இது வந்து 8ஆம் வகுப்பு கல்வி தகுதியுடைய ஒரு ஓட்டுநர் பணிக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம். இதை தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்தியாவில் ஃபுல்லா வந்து தமிழ்நாடு தான் கல்வியில முதலிடத்துல இருக்குது. ஆனா ஊதியத்துல பாத்தீங்கன்னா கடைசியில் இருக்கிறோம். எங்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைந்து முதல்வர் அவர்கள் அரசாணை வெளியிடுவார்கள் என்று ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக 20,000 பேர் இருக்காங்க.